பலருக்கும் தலைவலி என்பது வாழ்வில் எப்போதும் கலந்த ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் அதனை எவ்வாறு சரி செய்வது என இயற்கை முறையில் செல்வி என்பவர் குறிப்பிட்ட விஷயம் பலரை ஆச்சரியமடைய செய்திருக்கிறது. இந்த பக்கத்தில் இயற்கை உணவின் நன்மைகள் என பல விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தூங்கி எழுந்ததுமே ஒத்த தலைவலி, தலை சுத்தல், வாந்தி வர மாதிரி இருக்குது, வாய் கொமுட்டுறது, பித்தத்தினால அதிகமா மயக்கம் வர மாதிரி இருக்குது, இதெல்லாம் இருக்குதா? இயற்கையான பொருள் 5 பொருள் நல்லாக்கலாம். உங்களோட ஹேங் ஓவர் கூட சரியா போடும். சுக்கு அப்படியே போடக்கூடாது, நம்ம நல்லா தோல் சீவிட்டு தான் போடணும். மஞ்சள் இந்த அளவுக்கு இடிச்சு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம், சூடேற்றக்கூடாது. இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம ஒரு காத்து போவாத டப்பால போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம வாரத்துல 3 நாள் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு வாரத்துல 1 நாள் கொடுத்தோம்னா அவங்களுக்கு தலைவலின்ற பேச்சே இடமே இருக்காது. நல்லா கொதிச்சு வரும்போது நாட்டு சர்க்கரை போட்டுடலாம். இந்த அளவு துக்குமல்லி காப்பிய கஷாயமாவும் குடிக்கலாம், பால் தேவைப்பட்டா பால் சேர்த்தும் குடிக்கலாம். தலைவலி எப்படிப்பட்ட தலைவலியா இருந்தாலும், ஒத்த தலைவலி, பித்த தலைவலி எல்லாமே ஒரு நொடியில போயிடும். நம்பிக்கையுடன் உங்கள் செல்வி. ஆண்களுக்கு ஆண்மை சக்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த பனங்கிழங்கு உதவும். பெண்களுக்கு கர்ப்பப்பை பலகீனமா இருந்தாங்கன்னா அது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த பனங்கிழங்கு உதவும். இயற்கையின் பொக்கிஷம் பனங்கிழங்கு. இதை எப்படி செய்யறதுன்றத சொல்றேன். பனங்கிழங்கோட இன்னொரு சிறப்பு, ஆவிரில வேக வச்சு நம்ம சாப்பிடுறது. நல்லா அவிச்சிட்டேன், இப்படி எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்படி நட்டுன்னு வச்சுட்டு இப்போ இதை இப்படி பண்ணிட்டு அவ்வளவுதாங்க. நிறைய சக்தி இருக்குது, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஆனா பித்தம் கொஞ்சமா சாப்பிடலாம், எது இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்பிக்கையுடன் உங்கள் செல்வி. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.